இந்த விஷயம் உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் கடைபிடிச்சீங்க அப்படின்னா போதும். இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் புத்துணர்வு, உற்சாகமா இருப்பீங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பேன் மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கன்னியில் ராசி அதிபதியான சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசியில் இன்றைய தினம் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு தைரியமான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைத்து தரும். இன்றைய தினம் உங்களுக்கு பயமெல்லாம் விலகி மனதில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை குடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. தைரியமா இன்னைக்கு செயல்படுறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. திருமணத்திற்காக முயற்சி செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்கள். வேலை தேடி இளைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நாளுங்க. இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான கம்பெனியில் பிடித்தமான வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினம் இடையூறான உணர்வுகள் உங்களது மனசுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு தன்னம்பிக்கையோட உழைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பழமையான சிந்தனைகள், பழமையான ஐடியாக்கள் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்தை தடுக்கலாம். எனவே ஐடியாக்களை கூட இன்னைக்கு அப்டேட்டடா இருங்க. சில இடையூறான உணர்வுகளை அல்லது தன்னம்பிக்கை இல்லாத உணர்வுகளை என்ற தினம் நீங்கள் கட்டாயமாக ஒழித்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களது முன்னேற்றம் கண்டிப்பாக, வளர்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் சூதாட்டத்தில் முதலீடு செய்யறவங்க பணம் இழக்க வாய்ப்புகள் இருக்கு. அதில் பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு பிசினஸ்ல நல்ல லாபங்கள் இருக்கு. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் பழைய நஷ்டங்களை ஈடுபாடு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களது பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிறப்பாக முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக வியாபாரத்தில் அடைய முடியுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோட ஊக்கத்தோட இன்னைக்கு பணிபுரியக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடத்தலாம். அதற்கான நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சிறந்த வகையில் சுப நிகழ்ச்சிகள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் யோகமான சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. ஆர்வமா இன்னைக்கு கல்வியில மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது எதிர்காலம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை இன்னைக்கு அமைச்சுக்க ஒரு ஏதுவாக ஒரு படிக்கட்டாக இன்னைக்கு அமையுங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய போட்டி பொறாமை எல்லாம் இன்னைக்கு சமாளித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அது கண்டிப்பாக முடியும். நீடித்த நோயிலிருந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்க. ஏற்கனவே ரொம்ப நாளா ஏதாவது நோயினால நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு தாராளமான மனசு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனா ரொம்ப வரம்பு மீறி நீங்க ரொம்ப தாராளமா இருந்துடாதீங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போறது நல்லதுதாங்க. நான் ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடாதுங்க, நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராள மனதோடு நடந்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எனவே அது இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது அவசியம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. ஸோ அதை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக எதிர்பார்த்து உங்களுக்கு ஏதான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலிருந்து உங்கள் வீடு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வான ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நாள் முழுவதுமே இன்னைக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. வீட்டு வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் இல்லத்தரசிகள் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஏதாவது பிடித்த பொழுதுபோக்குகளான திரைப்படங்களை பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் இன்றைய தினம் ஈடுபடலாம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய உள்ளத்தினுடைய அழகு, மனதிலுடைய அந்த அழகு இன்னைக்கு நீங்கள் ரசிப்பீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் அது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக அவர் காட்டும் அன்பு மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமனு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம்புடி ராசி பலன் சேனலில் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு
நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா புதிய வீடியோக்களை தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்களை பார்க்கறது ஏதுவாக அமையுங்க. எனவே மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையும். நம்பர் 1 வந்து இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நம்ம 1ஆம் நம்பரை நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் சாதகமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. எனவே உற்சாகத்தோடு இன்னைக்கு இருப்பீங்க. இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடைய அன்பு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. எனவே இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் இன்றைய தினம் புத்துணர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. காலையில் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வான உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டினுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுனால உங்களுக்கு மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக அதிகமான நல்ல புதிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மிகப்பெரிய புத்துணர்வை காண முடியுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது சொத்து பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை, உங்களுக்கு சொத்து பிரிவு பாகப்பிரிவு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். தன்னம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஏணி படிக்கட்டாக கண்டிப்பாக இருக்கும். அது உங்களை உயர்த்தும் என்பதால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நண்பர்களே, வெற்றிகள் நிச்சயம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களுக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தினசரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பெற முடியாது. எனவே இப்போவே வந்து நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது நாளை தின ராசி பலன்கள் முதற்கொண்டு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ நமது எல்லா வீடியோவும் எல்லா ராசி பலன்களும் நீங்கள் பார்க்கறதுக்கு இது ஏதுவாக அமையும். நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.